தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. சரி பையன், எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நேற்று வீட்டுக்கு போனால் வைஃப் பார்த்தீங்கன்னா தலைவலி, இது டின்னருக்கு ஏதாவது செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாள் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து குக்கடியிலேருந்து சாம்பார் மசாலான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் கிட்டே கொடுத்துருந்தாங்க. வைஃப் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் கிட்ட என்னன்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்ன புரியாது, செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி என்ன சொல்கிறான்னு கடுகு சீரகம் கருப்பிலனா போட்டதுக்கப்புறம் 2 வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணியிருந்தேன். அது போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ண குக்கடி கிட்ட தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் செய்கிற தேவையான எல்லா திங்ஸும் ஒரே இதுவில் இருந்தது. ஏன் வேக வச்ச பருப்பு கூட அவங்களே குத்து அமிச்சிட்டாங்க. ஸோ வெஜிடபிள் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அமிச்ச சாம்பார் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அமிச்ச வேக வச்ச பருப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கெட் வந்து போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் 4-5 பேர் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபுல் பேக்கெட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டரை ஊற்றிட்டு ஸோ ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிரும். உங்களுக்கு பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு இந்த ரீல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கிட் வேணும்னா கேப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கைஸ் காலையில் வச்ச தோசை மாவில் சூப்பராக வைஃப்க்கு தோசை ஊற்றிட்டு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சோட சாம்பார் வச்சு எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கும்போது தான் வசமா அம்மாவும் வைஃபை பார்த்தீங்கன்னா என்கிட்ட மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு வைஃபுக்கு தலைனா வலிக்கல, அம்மாவும் வைஃபை சேர்ந்து என்னை ஏமாட்டிட்டாங்க. விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார்.